ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல் ருக்மணிஸ் மாடி தோட்டம். இன்னைக்கு மாடி தோட்டத்தில் என்னென்ன அப்டேட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பழமரம் தாங்க நிறைய அப்டேட் இருக்குங்க இன்னைக்கு. முதல்ல இந்த மாதுளையில இருந்தே ஆரம்பிக்கலாங்க. எவ்வளோ சூப்பரா பூத்துருக்குது பாருங்க, எவ்வளோ பூ பூத்துருக்குது பாருங்க, கொத்து கொத்தா பூத்துருக்குது. கீழே அடி தண்டாண்ட இருந்தே பூக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. தொட்டி ரொம்ப சின்ன தொட்டி தாங்க, பெரிய தொட்டிலாம் வளர்க்கலைங்க. இது வந்து இவ்வளோலாம் காய மாறாதுங்க, கண்டிப்பா இவ்வளோ பழம் வராதுங்க. இதுல வாட்டர் கேன்ல தான் வச்சிருக்கேங்க இது. ஆனா இது ஒரு 3 வருஷமா இருக்குங்க. ஒரு பழம் வருங்க, எப்பயுமே வருஷம் வருஷம் ஒரு பழம் 2 பழம் அந்த மாதிரி வருங்க. கொஞ்சம் பெரிய தொட்டினா பழம் நிறைய வருங்க, சின்ன தொட்டின்றதுனால 1 2 வருங்க. பழம் ரொம்ப சின்னதெல்லாம் வராதுங்க, நல்ல ஓரளவுக்கு பெரிய பழமா தான் வருங்க. பழம் மட்டும் கொஞ்சம் கம்மியா வருங்க, ஆனா நிறைய பூ மட்டும் நிறைய வச்சு வச்சு கொட்டிடுங்க. ஆனா இதே வந்து கொஞ்சம் பெரிய தொட்டியில மாத்தி நட்டோம்னா நிறைய பழம் எடுக்கலாங்க. நான் பெரிய தொட்டிலேயே அறுவடை பண்ணி வீடியோ கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ட்ரம்ல வச்சிருப்பாங்க ஒரு பழமரம், அதுல பாத்தீங்கன்னா 7 பழம் பறிச்சிருப்போங்க. 2 3 அணில் சாப்பிட்டு மீதி மட்டும் பறிச்சிருப்போங்க. அது 7 பழம் வந்ததுனால ரொம்ப பெரிய பழமெல்லாம் வரலைங்க, மீடியம் சைஸா வந்ததுங்க. பழம் டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சுங்க. அதுல இருக்கிற முத்துலாம் வந்து ரொம்ப சாஃப்டா இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு. ஆனா அந்த மாதுளை வந்து ஹைபிரிட் மாதுளை தாங்க, நாட்டு மாதுளை அளவு தான் வந்ததுங்க. டேஸ்ட் நல்லா இருந்ததுங்க. நான் எதையுமே மாதுளை வந்து கடையில வாங்கி வச்சது நர்சரியில இருந்து வாங்கி வச்சது கிடையாதுங்க. எல்லாமே வந்து விதை செடி தாங்க. சாப்பிட்டு எந்த வெரைட்டி நல்லா இருக்குதோ அந்த வெரைட்டில இருந்து விதை போட்டு வளர்த்துருவாங்க. இந்த மாமரம் எவ்வளவு சூப்பரா துளிர் வந்துருக்குது. காலப்பாடிங்க இது. ஒரு 3 மாசம் தான் ஆகுதுங்க வாங்கி வச்சு. டப்ல வச்சிருக்காங்க, இது வந்து ட்ரம்ல வைக்கலைங்க, டப்ல தான் வச்சிருக்காங்க. அதுலயே பாலக்கீரை எல்லாம் சூப்பரா வந்துருக்குது பாருங்க. பாலக்கீரையும் இருக்குங்க, புடலங்காய் கொடி ஒண்ணு போது பாருங்க. அந்த தொட்டில இருந்தா போதுங்க இந்த புடலங்காய். 3 செடியும் இந்த சின்ன தொட்டில வச்சு வளர்த்தா வருமானு நீங்க யோசிக்கலாங்க. கண்டிப்பா வருங்க. உரம் கொஞ்சம் தொடர்ந்து கொடுக்கணுங்க. நான் வாரம் தவறாம அந்த லிக்விட் உரம் எல்லாம் கொடுப்பேங்க. அரிசி கவுன தண்ணி, சாதம் வடிச்ச தண்ணி எல்லாம் ஆற வச்சு அதெல்லாம் கொடுப்பேங்க. மாசத்துக்கு ஒரு முறையாவது மாட்டுச்சாணம், அப்படி இல்லைன்னா மீன் அமிலம், காய்கறி வேஸ்ட் அந்த மாதிரி கொடுப்பேங்க. இப்ப கூட பாருங்க தொட்டில மேலெல்லாம் அந்த இலை தழையெல்லாம் போட்டு வச்சிருக்கோங்க. கொஞ்சம் வெயில் இருக்குங்க, மழை இன்னும் ஆரம்பிக்கலைங்க, மழை அதிகமா பெய்ய ஆரம்பிக்கலைங்க. அதனால வெயில் கொஞ்சம் இருக்கிறதுனால வேர் காயக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூடாக்காவும் ஆயிடுங்க. இந்த தழைங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மூடாக்காவும் மாறிடுங்க. மழை நிறைய பெய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா மக்கி அப்படியே உரமா மாறிடுங்க. நிறைய தொட்டில அப்படிதான் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. மேல நான் ஷேட் நெட் போடலைங்க இந்த வருஷம், அதனால இந்த தழைங்களை தான் நிறைய தொட்டில வந்து மூடாக்கா போட்டு வச்சிருப்பாங்க. இங்க ஒரு வாட்டர் ஆப்பிள் இருக்கு பாருங்க, இது சூப்பர் வெரைட்டிங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையாகுதுங்க சாப்பிட்றதுக்கு. பழம் வந்து ரொம்ப பெரிய பழமாலாம் வரலைங்க, மீடியம் சைஸா இருக்குதுங்க பழம். மில்ட்ரி ஜாம்பான்னு சொல்லிட்டு வெரைட்டிங்க இது. இந்த இலையே பாருங்க, டபுள் கலரா இருக்குங்க. லைட் கிரீனாவும் டார்க் கிரீனாவும் இருக்குங்க. இந்த வெரைட்டி கிடைக்கிறவங்க கட்டாயம் வாங்கி வச்சு ட்ரை பண்ணுங்க. வாட்டர் ஆப்பிள்ல நிறைய வெரைட்டி இருக்கு, நான் ஒரு 8 9 வெரைட்டி வச்சிருக்கேங்க. ஆனா இந்த வெரைட்டி டேஸ்ட் சூப்பரா இருக்கு. நான் இது வாங்குறப்பவே நர்சரிலேயே பழம் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் வாங்கினாங்க. இது இந்த மாமரம் எல்லாம் ஒன்னாதான் வாங்கினாங்க. எல்லாமே நல்லா துளிர் வந்துருக்கு பாருங்க, எல்லாமே 3 மாசம் தான் ஆகுது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது, பழமும் நிறைய வைக்குதுங்க, கொத்து கொத்தா வைக்குதுங்க. இது வாட்டர் ஆப்பிள்லாம் ஈஸியா வளர்க்கலாங்க நம்ம மாடி தோட்டத்துல, சின்ன தொட்டி இருந்தாலே போதுங்க. நான் எல்லாமே ஓரளவுக்கு மீடியமான தொட்டி தான் கொடுத்து வளர்த்துருப்பாங்க. சில செடியெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன தொட்டில வச்சிருப்பாங்க, சில செடியெல்லாம் மட்டும் கொஞ்சம் பெரிய தொட்டில வச்சிருப்பாங்க. ட்ரம்ல தான் வச்சிருப்பாங்க, ரொம்ப பெரிய தொட்டிலாம் வச்சிருக்க மாட்டாங்க. இந்த ஸ்டார் ஃப்ரூட் பாருங்க, பெருசாயிடுச்சு. ஒரு 2 3 பிஞ்சு கொட்டிடுச்சுங்க. 6 7 பழம் வந்திருந்ததுங்க இதுல. இப்போ ஒரு 4 பிஞ்சு மட்டும் நல்லா பெருசாயிட்டு இது பாருங்க.
ரொம்ப காயா சாப்பிட்டோம்னா துவர்ப்பா இருக்குங்க. கொஞ்சம் நல்லா கிரீன் கலரா இந்த மாதிரி மாறின பிறகு இப்போ பறிச்சு சாப்பிட்டோம்னா வந்து புளிப்பா இருக்குங்க. உப்பு மிளகாய் தூள் வச்சு சாப்பிடலாங்க. இதையே வந்து நீங்க பழுக்க விட்டு நல்லா எல்லோ கலரா மாறுங்க. அந்த மாதிரி மாறின பிறகு பறிச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே இனிப்பா இருக்குங்க. இதுலயே வெறும் புளிப்பு வெரைட்டி மட்டுமே இருக்குங்க. அந்த பழுத்தா கூட புளிப்பாவே இருக்குங்க. அந்த வெரைட்டியும் இருக்குங்க. இது வந்து இனிப்பு வெரைட்டிங்க. 2 வச்சிருப்பாங்க. போன வருஷம் இன்னொரு செடி இருக்குங்க. அதுல இன்னும் பூவை வைக்கலைங்க. இப்பதான் இலையெல்லாம் கொட்டிட்டு துளிர் வருதுங்க. இதுல வந்து பழமே வந்துடுச்சுங்க. இது போன வருஷம் காய்க்கலைங்க. 1 2 வந்தது. அது கூட பிஞ்சு இருக்கிறப்ப கொட்டிடுச்சுங்க. ஆனா இந்த வருஷம் இது சீக்கிரம் காய்ச்சிடுச்சுங்க. அது இன்னும் பூ வைக்கலைங்க. எல்லா பழமரமே சூப்பரா துளிர் வந்து எல்லாத்துலயுமே மொட்டு வச்சிரு, பூ வச்சிருது பாருங்க. இது பார்படாஸ் செரி. பார்படாஸ் செரியில 2 வெரைட்டியும் வச்சிருப்பாங்க. இதுல இனிப்பு வெரைட்டி, புளிப்பு வெரைட்டின்னு 2 வெரைட்டி இருக்குங்க. இப்ப பாக்குறீங்க இல்லைங்களா, இதுங்க வந்து இனிப்பு வெரைட்டிங்க. பழம் இனிப்பா இருக்குங்க, பழம் பெருசாவும் இருக்குங்க. பெயிண்ட் பக்கெட்லாம் வச்சிருக்குங்க. ஆனா உயரமா வளர்ந்துட்டு இருக்குதுங்க நல்லா. போன வருஷம் 3 பழம் வந்ததுங்க. அப்பதான் வாங்கி வச்சுங்க. 1 வருஷம் தான் ஆகுதுங்க. வச்ச உடனே ஒரு 3 மாசம் கழிச்சு ஒரு 3 பழம் வந்ததுங்க. இந்த வாட்டி திரும்ப திரும்ப பூ வச்சு கொட்டினே இருக்குதுங்க. மழை கொஞ்சம் ஆரம்பிச்சாதாங்க எல்லாமே கொஞ்சம் பூ வச்சு பிஞ்செல்லாம் நிக்க ஆரம்பிக்குங்க. வெயில் இருக்கிறதுனால பிஞ்செல்லாம் கொட்ட ஆரம்பிக்குதுங்க. நிறைய பிஞ்சு கொட்டுதுங்க. மழை வர ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லா பிஞ்சும் நின்னுக்குங்க. இது பழமா வந்துருங்க. காய்கறி செடி, பழமரம் எல்லாமே இப்ப மழைக்கோசரம் வெயிட்டிங். மழை வந்தா எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சிருங்க. அப்பயே இப்போ 1 2 காய்ச்சுன்னு தான் இருக்குதுங்க. ஆனா இன்னும் நிறைய அறுவடை எடுக்கணும்னா மழை ஸ்டார்ட் ஆகணுங்க. அப்பதாங்க நிறைய காய்க்கும். வெயில் நல்லா வெயில் அடிக்குதுங்க நல்லா. நான் இந்த பழமரத்தை போன வீடியோலயே காமிச்சிருப்பேங்க. இது லோங்கனுங்க, ஒயிட் லோங்கனுங்க. இது ஒரே ஒரு பழம் வந்துருக்குது பாருங்க. நான் பூ வச்சு வச்சு கொட்டினே இருக்குதுங்க. இது ஒண்ணு மட்டும் பிஞ்சு அப்படியே நல்லா பெருசாயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாச்சுன்னா பழுக்க ஆரம்பிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் டைமா நம்ம மாடி தோட்டத்துல லோங்கன் காய்ச்சிருக்குதுங்க. இது சக்கரவள்ளி கிழங்கு. இதுல கூட 3 வெரைட்டி வச்சிருப்பாங்க சக்கரவள்ளி கிழங்குல. இது கொடிதாங்க ஃபுல்லா மாடி தோட்டம் ஃபுல்லா எல்லா தொட்டிலையும் படர்ந்துட்டு இருக்குதுங்க. இந்த கொடி எந்த தொட்டியில போயிட்டு அப்படியே இதுவாகுதுங்களோ அதுல அப்படியே வேர் பிடிச்சி அதுல கிழங்கு வர ஆரம்பிச்சிடுதுங்க. நான் வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா சின்ன தொட்டியில தான் வச்சிருந்தேங்க. நான் இது வாங்கிட்டு வந்து சின்னதா கட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேங்க. வாங்கிட்டு வந்து வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா தொட்டி எதுவும் காலி இல்லாதனால அந்த சின்ன தொட்டியில நட்டு விட்டுங்க. ஆனா நட்டது என்னவோ இந்த சின்ன வாட்டர் கேன் மூடியில தான் நட்டாங்க. ஆனா அது எவ்வளவு தூரம் பரவி இருக்குது பாருங்க. எல்லா தொட்டிலையும் படர்ந்துருக்குது. இங்க தொட்டில இருக்குங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அதே பாருங்க இங்க வரலும் போயிட்டு இருக்குதுங்க அந்த கொடி. இது ஒரு வெரைட்டி வாட்டர் ஆப்பிளுங்க. இது வந்து பெல் சாம்பான்னு சொல்லுவாங்க. பெல் மாதிரியே இருக்குங்க. நிறைய வைக்குங்க. இது கூட கொத்து கொத்தா. இதுல இன்னும் பழம் வரலைங்க. ஒரு 2 3 வெரைட்டி மட்டும் காய்ச்சிட்டு இருக்குங்க வாட்டர் ஆப்பிள்லாம். மீதி ஒரு 2 3 வெரைட்டி எல்லாம் ஒன்றும் காய்க்கலைங்க. கொத்து லெமனுங்க எவ்வளவு இருக்குது பாருங்க. கொத்து கொத்தா காய்க்குதுங்க. இது மாடி தோட்டத்தில் வளர்த்தாலே நம்ம லெமன் வாங்க வேண்டியதே இல்லைங்க. நான் வந்து லெமன் செடி ஒரு 2 3 வெரைட்டி வச்சிருப்பேங்க. லெமன்லாம் கடையில வாங்குறதே கிடையாதுங்க. இந்த கொத்து லெமனே 2 வச்சிருப்பாங்க. இப்ப இந்த செடியில பாத்தீங்கன்னா ஒரு 10 15 பழத்துக்கு மேல இருக்குங்க.
இன்னும் நல்லா பெரிய பெரிய பழமா வருங்க. மீடியம் சைஸா தான் இருக்குதுங்க. இன்னும் பழுக்கணுங்க. அது நல்லா மாறுங்க. பழம் நிறைய இருக்கிறதுனால வெடிச்சிட்டு இருக்கு பாருங்க இது பழம். விதையே இருக்காதுங்க இந்த லெமன்ல. ஜூஸ் போட்டோம்னா ஜூஸ் குடிக்கிறதுக்கு சூப்பரா இருக்குங்க. நல்ல டேஸ்டா இருக்குங்க ஜூஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. பை.